ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சில பழைய வசதிகளை வந்து தூக்கியிருக்காங்க. புது வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து பணம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல முக்கியமான அப்டேட் என்னென்னா, இபிஎஃப்ஓ தங்களுடைய ஆன்லைன் போர்ட்டலில் இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த வெப்சைட்டோடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி போச்சு. இது வரைக்கும் நீங்கள் புது யூஏஎன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை பழைய யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து இபிஎஃப் வெப்சைட்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது. இந்த 2 வசதியும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருந்து நீக்கிட்டாங்க. அப்போ இனிமேல் எப்படிப்பா இந்த யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு கேட்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேங் ஆப் மூலமாக இந்த வசதியை வந்து மாற்றிட்டாங்க. இனி நீங்கள் ஒமேங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஆதார் அடிப்படையிலான ஃபேஸ் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுடைய யூஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணத்தை எடுக்கிற வசதியை வந்து இதில் வந்து சூப்பரான மாற்றம்லாம் வந்திருக்கு. பழைய 2026 இபிஎஃப்ஓ ரூல்ஸ் படி பிஎஃப் பணத்தை எடுக்க மெடிக்கல், கல்யாணம், வீடு வாங்குறதுன்ட்டு பல தனித்தனி காரணங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ரீசன் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது ரொம்பவே சிம்பிளாக ஆக்கிட்டாங்க. வெறும் 3 பிரிவாக வந்து மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அத்தியாவசிய தேவைகள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவம், கல்வி, கல்யாணம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2வது வந்து வீடு தொடர்பான தேவைகள், 3வது சிறப்பு சூழ்நிலைகள், ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஈஸியாக வந்து பிஎஃப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆதார், பேனு, பேங்க் அக்கௌண்ட்டு பல கட்ட வெரிஃபிகேஷன் நடக்கும். இதில் சின்ன தப்பு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிரும். அதுக்கப்புறம் பணம் வர 15லேருந்து 30 நாள் வரைக்கும் டைம் எடுத்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார், பேனு, யூஏஎன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டு, கேஒய்சி இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியாக லிங்க் ஆகி இருந்தாலே போதுமானது. நிறைய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி 20 நாட்களுக்குள்ளேயே, ஏன் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்குள்ளேயே கூட உங்கள் பணம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுருவாங்க. அதே போல் இப்போ ஒரு தொழிலாளருடைய மாதாந்திர பிஎஃப் பிடித்தம் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயை விட அதிகமாக கூட இருக்கும். நமக்கு தெரியும். அதாவது 15,000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி தாண்டியும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லாபம் தான். இன்னொரு சூப்பரான நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இபிஎஃப்ஓ தரப்பில் ஏதாவது ஒரு தப்பு நடந்து உங்கள் பிஎஃப் பணத்தை கொடுக்கறதுல காரணமே இல்லாமல் தாமதமாச்சுன்னா, அந்த நிலுவைத் தொகைக்கு பெண்டிங் அமௌண்ட்டுக்கு அவங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12% வட்டி வந்து கொடுக்கணுன்ட்டு ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தாச்சு. அதனால் அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. கடைசி அந்த புது அப்டேட்ஸை யூஏஎன் நம்பர் தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெப்சைட்லேயே இருக்குது. அதே போல் இறப்பு தொடர்பான கோரிக்கைகள், டெத் கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய முறைப்படியே வெப்சைட் வழியாகவே நீங்கள் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, பிஎஃப் எடுக்கிறது ரொம்ப ஸ்பீடாகவும் டிஜிட்டலாகவும் மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த புது திட்டத்தோட நோக்கமே. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண பிஎஃப் மாற்றங்கள் விஷயமா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.